ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தி கில்லர் இஸ் சோ ரொமான்டிக் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து ஒரு கை இல்லாதவன் வந்து நம்ம ஹீரோவோட கிளினிக்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பானா. அவன் கை போனதுக்கு காரணமே நம்ம ஹீரோயினா தான் இருப்பா. இப்போ கரெக்டா அந்த கிளினிக்கு நம்ம ஹீரோயின் வந்த கெடுத்து இவளை பார்த்தனையும் அவன் கண்டுபிடிச்சிருவான். ஆஹா, நம்ம கைய வெட்டினது இவதான்டா அப்படின்ட்டு இப்ப கோபப்படுவான்னு பார்த்தா, கடவுளே இவ பக்கத்துல இருந்தா இன்னொரு கையுமே போயிருமே அப்படின்ட்டு பயந்துட்டு அந்த இடத்துல இருந்து அலறி அடிச்சுட்டு ஓடிடுவான். நல்ல வேலை, எப்படியோ நம்ம ஹீரோயின் மாட்டிக்காம தப்பிச்சுக்குவா. ஆனா இப்படி தான் சண்டை போட்ட ஆள்னால தன்னோட ஹஸ்பண்டுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் இப்ப நம்ம ஹீரோயின் அப்படி யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்படி நம்ம ஹீரோக்காக யோசித்தே இவ கடைசியா என்ன ஒரு முடிவு எடுப்பான்னா, இப்போ ரீசெண்டா இவளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு கையில வந்திருக்கும்ல, அதை கூட வேணான்னு சொல்லி தட்டி கழிச்சிருப்பாளே. இப்ப அதை பத்தி பேசுறதுக்காக அவளோட ஹெட்டை பார்த்து, இதுதான் நான் உங்களுக்காக செய்யற கடைசி ப்ராஜெக்டா இருக்கும், இந்த வேலையை நான் எடுத்து செய்யணும்னா நீங்க எனக்கு ஒண்ணுதான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். இதுக்கடுத்து இந்த பிசினஸ்ல என்னை இழுக்கவே கூடாது, இதுதான் நம்மளோட லாஸ்ட் வேலையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி அவன் கடைசியா சொன்ன ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்துக்குவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அவனோட 2 அள்ள கைங்களும் தான் காட்டுவாங்க. இப்போ அவங்க ஏதோ அவங்களோட அசைன்மெண்ட்டுக்காக ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த பிளான் எப்படி இருக்கும்னா, நம்மளோட இளவரசரை அட்டாக் பண்ண போறது யாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல, ஆனா அவ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, அது ரொம்ப ரிஸ்க், ஆனா அதைத்தான் இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட இன்ஃபார்மர் இருப்பால, அவ இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நீ அட்டாக் பண்ண போற ஆளு இன்னைக்கு சவுத் சைடுல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுல தான் தங்க போறான், அந்த இடத்துக்கு போனேன்னா அடுத்து என்ன பண்ணுங்கிற விஷயம் உனக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஃபார்மர் நம்ம ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப காட்டுக்குள்ளதான் காட்டுவாங்க. அந்த இன்ஃபார்மர் சொன்ன மாதிரியே இப்ப ஒருத்தன் ஒரு 4-5 பேரோட பாதுகாப்போட அந்த இடத்துல வந்து தங்குவான். இது அப்படியே நம்ம ஹீரோயின் தூரமா நின்று பாத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நல்லா இருட்டி போன கடுத்து அந்த வீட்டுக்குள்ள மெதுவா என்ட்ரு ஆவாளா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரூமை பார்த்தா அதுல நம்ம ஹீரோ இருப்பான். நம்மளுக்கே ஒரு செகண்ட்ல இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரிதான் குழப்பமா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப மெதுவா பதுங்கி அவ அட்டாக் பண்ண வேண்டியவன் இருக்கிற ரூம் பக்கம் போய் ஒரு ஷார்ப்பான 3 ஆரோவை அப்படியே எரிவாளா. அது கரெக்டா போய் உள்ள இருந்த ஆள் மேலே சொருகிரும். இப்போ அதனால உள்ள இருந்த ஆள் அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவானா. இந்த சத்தம் கேட்ட கெடுத்து, ஓகே அவன் செத்துட்டான், இப்ப நம்ம உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த ரூம்குள்ள போவா. ஆனா அங்க பார்த்தா இப்ப அவ ஏம் பண்ணி அடிச்சது ஒரு மனுஷனே கிடையாது, ஒரு டம்மியான பொம்மை. சோ இதுலயே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா, ஓகே நம்ம ஒரு டிராப்ல வந்து மாட்டிக்கிட்டோம், டக்குன்ட்டு இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறதுக்குள்ள இப்போ ஒரு ஷார்ப்பான கத்தியால ஒருத்தன் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணலான்ட்டு வருவான். பட் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் விலகிடுவா. இவளை அட்டாக் பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. என்னன்னா இத்தனை நாள் இவங்க 2 பேரும் அவங்களோட ஹெட் கிட்ட மாறி பேசிக்கிட்டது ஒரே ப்ராஜெக்ட பத்தி தான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பிரின்ஸை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அசைன்மெண்ட் வந்திருக்கும், இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு அந்த பிரின்ஸை காப்பாத்தணுங்கிற மாதிரி அசைன்மெண்ட் வந்திருக்கும். இதனால இப்ப இவங்க 2 பேரும் எதிர நின்று மோதுற மாதிரி ஆயிரும். ஆனா என்னன்னா இதுல 2 பேருமே மாஸ்க் போட்டுதான் சண்டை போடுவாங்களா. ஆப்போசிட்ல சண்டை போடுறது நம்மளோட பார்ட்னர் தான் அப்படிங்கிறது தெரியாமையே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுல யாருக்கும் சலிச்சவங்களே கிடையாது, 2 பேரும் செமையா சண்டை போடுவாங்க. ஆனா இந்த சண்டையில நம்ம ஹீரோக்கும் ஒரு கத்தி குத்தாயிரும், நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு கத்தி குத்தாயிரும். அப்போ நம்ம ஹீரோ அசந்த நேரமா பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவா. அதுக்கடுத்து இப்ப எஸ்கேப் ஆன நம்ம ஹீரோயின் அவளோட தங்கச்சியை பார்க்க தான் வருவாளா. நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்தனையும் அந்த தங்கச்சிக்கு ஒரு மாதிரி ரத்த ஸ்மெல் அடிக்கும். இதுலயே அவ தெரிஞ்சுக்கவா அக்காக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அந்த தங்கச்சியே அப்படியே நம்ம ஹீரோயினோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்போ அவ தங்கச்சி கேக்குறதே, இத்தனை வருஷமா நீ இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ஒரு தடவை கூட உனக்கு இப்படி அடிபட்டதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின், இந்த வட்டம் எனக்கு இருந்த ஆப்போனன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருக்கான், ஆனா எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல, இன்னைக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி நாங்க சண்டை போடுறப்ப என் மைண்ட்ல வந்தது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். சப்போஸ் எனக்கு எதான்ட்டு ஆச்சுன்னா என்னை பத்தின உண்மை எல்லாமே அவருக்கு தெரியும், அப்படி தெரிஞ்சுக்கடுத்தும் அவரோட மனசுல நான் இருப்பேனா, இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இங்க பேசிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கும் அடிபட்டிருக்கும்ல, இப்போ அவனுக்குமே காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோவும் இதே மாதிரிதான் ஃபீல் பண்ணுவான். சப்போஸ் எனக்கு எதான
கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா என்னோட ஒய்ஃப் தனியா ஆயிருவாளே, நான் இல்லங்கிற மாதிரி ஆச்சுன்னா அவளால் அதை ஏத்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துருவானா. இவனை பார்த்தக்கடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அழுகையா வந்துரும். இப்ப எதை பத்தி யோசிக்காம டக்குன்னு அப்படியே போய் அவனை ஹக் பண்ணிக்குவா. ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு ஃபீல் தான் அவனுக்கும் இருக்கும். ஆனா அதை வெளிக்காட்டிக்காம உனக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி எமோஷனலா இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அவளாலையும் அவளுக்குள்ள உண்மையில என்ன ஒரு ஃபீல் இருக்குங்கிறத வெளிப்படையா சொல்ல முடியாதா. அதனால அது ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு கெட்ட கனவு, அதான் லைட்டா பயந்துட்டேன், இப்போ உங்களை பார்த்தக்கடுத்து எனக்கு எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்குவா. அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்களா. இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பார்ட்னர்ஸ்க்கு தனக்கு அடிபட்டிருக்குங்கிற விஷயம் தெரியக்கூடாதுன்ட்டு நல்லா மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அப்படி இருந்துமே இவங்க வீட்டுக்கு வெளியே ரத்த படிஞ்ச கரையோட ஒரு துணி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுவான். இதை பார்த்துன்னு நம்ம ஹீரோயின் என்ன பொய் சொல்றதுன்னு தெரியாம இப்ப அப்படியே டக்குன்ட்டு, அது ஒண்ணும் இல்ல, என்னோட தங்கச்சி நேத்து எனக்கு துணியெல்லாம் கட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா, அப்ப தெரியாதரமா சிசர்ஸை வச்சு கையை கட் பண்ணிக்கிட்டா, அதனாலதான் லைட்டா அவளுக்கு ரத்தம் வந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருவா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி நம்ம ஹீரோயின் அந்த இன்ஃபார்மர் தான் போய் பார்க்க போவாளா. இப்போ அந்த இன்ஃபார்மர் என்ன சொல்லுவான்னா, நேத்து நம்மளுக்கு வச்சது ஒரு ட்ராப், இதை யார் செட் பண்ணாங்கன்னா நம்ம எப்படி பிரின்ஸை கொல்லணும்னு ஒரு டீமா இருக்கோமோ இதே மாதிரி இன்னொரு ஒரு டீம் பிரின்ஸை காப்பாற்றணுங்கிறக்காக ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பிரின்ஸ் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி இந்த டீமை தான் கவனிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஃபார்மர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலா இந்த டீம் யாரோட டீம், நம்ம ஹீரோவோட டீம், அதை பத்தி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அவனோட ரெண்டு அல்ல கையும் தான் காட்டுவாங்களா. இவங்க மூணு பேரும் இப்போ நேத்து நம்ம ஹீரோயின் அந்த டம்மி பொம்மைய ஒரு 3 ஆரோவை வச்சு அட்டாக் பண்ணிருப்பாள்ல, அதை இப்ப அப்படியே கையில வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்ல சண்டை போடுறவங்க ரொம்ப டேஞ்சரஸான ஆளு, நேத்து மட்டும் அந்த டம்மிக்கு பதிலா அந்த இடத்துல பிரின்ஸோ இல்ல வேற யாரோ இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஸ்பாட்ல இறந்திருப்பாங்க. சோ அந்த ஆப்போசிட்ல இருக்க பொண்ணை நம்ம பார்த்துதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கிற டைம்லயே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த வென் ஒரு மாதிரி வேமா ஓடி வந்து, மாஸ்டர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஊருக்குள்ள பிரின்ஸ் அந்த காட்டுக்கு வெளியே இருக்கிற வீட்டுல போய் தங்க போறதா ஒரு பேச்சு ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு பாயிண்ட வச்சு நம்ம பிரின்ஸை யாரு கொலை பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்த இவ்வளவு லேட்டா வந்து இங்க சொல்லுவான். ஆனாலும் நம்ம ஹீரோ இப்ப அவன் அசிஸ்டன்ட் எதுவுமே திட்டாம, என்ன அப்படியா, நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் சூப்பரான இன்ஃபர்மேஷன், சரி மித்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் போக்கு கையில அடிபட்டிருக்குன்ட்டு காலையில் என்னோட ஒய்ஃப் சொன்னா, நீ வேணா என்னன்னு போய் அவளை பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருந்து பத்தி விட்டுருவான். ஆக்சுவலி இந்த அசிஸ்டன்ட்டுக்கு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. ஆனா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த அசிஸ்டன்ட்டை எந்த ஒரு பிரச்சனையிலும் நம்ம இழுத்து விட்டுற கூடாதுன்ட்டு அவன் அந்த சண்டைக்குள்ளே எப்பயும் கொண்டு வரவே மாட்டான். அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிரின்ஸோட மெசஞ்சர் ஒரு பொண்ணு இருப்பாள், அவ நம்ம ஹீரோவோட கிளினிக்கே வந்து பிரின்ஸ் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப நம்ம ஹீரோவை பிரின்ஸ் கிட்ட கூட்டு போயிருவா. அதுக்கடுத்து இப்ப அந்த பிரின்ஸோட இடத்துக்கு போனோனையும் நம்ம ஹீரோ சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த இடம் சேஃப் இல்லாத மாதிரி தெரியுது, நீங்க வேணா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிக்கிறீங்களா, இல்லனா இதே இடத்துலயே காவலுக்கு நான் என்னோட ஆட்கள் ஒரு 10 பேரை அனுப்பிச்சு விடவா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த பிரின்ஸ் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, எனக்கு 10 பேர்லாம் வேண்டாம், நீ ஒரு ஆள் என் கூட எப்பயுமே ப்ரொடக்ஷனா இருந்தேனா நான் இந்த நாட்டையே ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த அசிஸ்டன்ட் வெண்ணை தான் காட்டுவாங்க. அவன் போ கையில அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சனையும் ஒரு மாதிரி ஒளிஞ்சு நின்று அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா பார்த்தா அவ கை நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. சரி அப்ப அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப கரெக்டா இவன் வந்ததை அந்த போ பொண்ணு சென்ஸ் பண்ணிடுவா. சோ இப்ப வேற வழியே இல்ல, அந்த வென் அந்த போ கிட்ட போய் பேசுற மாதிரி ஆயிருமா. அப்போ அவன் ரொம்ப கூச்சப்பட்டு தான் பேசுவான். இதை நோட் பண்ண போ, எதுக்கு இவ்வளவு கூச்சப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்பதான் அவன் சொல்லுவான், ஆமா நீ வாட்டுக்கு அன்னைக்கு என்னன்னா என்கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து என் கண்ணத்தை பிடிச்ச, இன்னொரு நாள் கிஸ் பண்ற மாதிரி ரொம்ப பக்கத்துல வந்த, அப்புறம் எனக்கு கூச்சமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கடுத்துதான் அந்த பொண்ணு, ஐயோ எனக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க, அன்னைக்கு நான் உங்க ஃபேஸை தொட்டு பார்த்ததும் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து உங்களை ஸ்மெல் பண்ணி பார்த்ததுக்கான காரணமும் என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுல இருந்து ஒருத்தவர் காப்பாத்தினாரு, அவர் நீங்களா இருப்பீங்களோங்கிறதுக்காகத்தான் உங்களை தொட்டு பார்த்து ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், மித்தபடி எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இதை கேட்டனையும் அந்த வெண் இப்ப அப்படியே, சே இவ்வளவுதான் விஷயமா, என்ன செக் பண்ணணும் அவ்வளவுதானே, இந்த செக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப உடனே அந்த போ பொண்ணும், சரி நான் உங்க கழுத்து கிட்ட ஒரு தழும்பு இருக்கான்னு பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தொட்டு செக் பண்ணுவா. பார்த்தா இவ எதிர்பார்த்த மாதிரியே அந்த கழுத்து கிட்ட ஒரு தழும்பு இருக்கும். ஆனா அது தெரிஞ்ச கெடுத்து இந்த போ பொண்ணு சந்தோஷப்படுவான்னு பார்த்தா அவ லைட்டா அப்செட் ஆன மாதிரி தெரியும். ஆனா அடுத்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த வெண் கிட்ட, இப்ப கொஞ்ச நாள்ல திருவிழா வர
போகுதுல, அப்போ நான் உங்க கூட வெளியே போகணும்னு நினைக்கிறேன், என் கூட நீங்க வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த வெண்ணும் ஃபுல் ஸ்மைலிங் ஃபேஸோட அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவான். அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் தைக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அவ ஸ்கேலை வச்சு அப்படியே அளவெடுத்துக்கிட்டு இருப்பாளா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த அசிஸ்டன்ட் வெண்ணை பத்தியும் அந்த போவை பத்தியும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஓடுதுன்னு நினைக்கிறேன், பேசாம சீக்கிரமாவே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படி பேசிக்கிட்டு அளவெடுத்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ கைய அங்கிட்டு இங்கிட்டும் அசைப்பானா. கொஞ்ச நேரம் அசைக்காம கைய வைங்க அப்படின்ட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் ஃபோர்ஸா அவன் கைய பிடிச்சிருவா. இவ இப்படி கைய பிடிச்சோனையும் நம்ம ஹீரோவோட மைண்டுக்கு வரதெல்லாம் அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டோமே, அன்னைக்கு அவளும் அதே மாதிரி தானே நம்ம கையில ஒரு அட்டாக் பண்ணா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். இவன் தான் இப்படி யோசிக்கிறான்னு பார்த்தா இவன் இப்ப நம்ம ஹீரோயின் இப்படி ஃபோர்ஸா பிடிச்சதை தடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு கொடுப்பானா. இதை பார்த்தனையும் நம்ம ஹீரோயினுக்கும் அன்னைக்கு நடந்த சண்டை தான் ஞாபகம் வரும். அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற ஸ்கேல் கீழே விழுந்து ரெண்டு துண்டா உடையுமா. இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, டக்குன்ட்டு அந்த ஸ்கேலை ஒரு கத்தி மாதிரி எடுத்து இப்போ ஆப்போசிட்ல பாயிண்ட் பண்ணிருவாங்க. இவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்ட்டு அவங்களுக்கே ஒரு செகண்ட்ல புரியாது. ஆனா இப்படி ஆப்போசிட்ல ஸ்கேல் வச்சு நிக்கிறத பார்த்தனையும் திரும்பவும் இவங்க மைண்டுக்கு வரது எல்லாமே அன்னைக்கு சண்டை போட்ட சீன் மட்டும்தான். இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தேகமாவும் இருக்கும். ஆனா தன்னோட பார்ட்னர் ஒரு அப்பாவியாச்சே, இப்படி சண்டை போடுறவங்களா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசை லைட்டா தேத்திக்கவும் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட கிளினிக்ல தான் காட்டுவாங்களா. அங்க நம்ம ஹீரோ நேத்து நடந்ததையே யோசித்துக்கிட்டே இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த வெண்ணை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே அவன் கழுத்துக்கிட்ட இருக்க தழும்ப தொட்டு பார்த்து, மாஸ்டர் நேத்து போ என்னோட தழும்ப தொட்டு பார்த்தா, என்னன்னா அவளை 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆளு காட்டுல இருந்து காப்பாத்தினானா. அப்போ அவனுக்கு இந்த இடத்துல அடிபட்டு ஒரு தழும்பு இருந்துச்சான். அதனாலதான் அவ என்கிட்டயும் க்ளோஸா வந்து செக் பண்ணிருக்கா. இப்போ செக் பண்ணிட்டு என்கிட்டயும் அதே மாதிரி தழும்பு இருக்குன்ட்டு என்ன வெளியே போலான்னு கூப்பிடுறா. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, அவ சொன்ன இன்சிடென்ட் நடந்தே 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆனா என்னோட தழும்பு வந்து 2 வருஷம் தான் ஆகும். சோ கண்டிப்பா நான் அவளை காட்டுல இருந்து காப்பாத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும், அப்பனா எதுக்குடா இந்த உண்மையை மறைக்கிற, பேசாம அவகிட்ட போய் ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம்ல, உன்னை 10 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்தினது நான் இல்ல வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சொல்லிடலாம் தான், ஆனா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சே, அதனாலதான் சொல்ல தயக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தயங்கிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டன்ட கூப்பிட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், போவோட கையில அடிபட்டிருக்குன்னு சொல்லி என்னோட ஒய்ஃப் சொன்னா, நீ போய் இந்த மருந்த போ கிட்ட கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மருந்தை கொடுப்பான். இதை கேட்டனையும் அந்த அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே, ஐயோ மாஸ்டர், போக்கெல்லாம் எந்த ஒரு அடியும் படல, நான் 2 நாள் முன்னாடி தான் அவளை போய் பார்த்தேன், அவ நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டனையும் நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிரும். அன்னைக்கு என்னோட ஒய்ஃப் அவ தங்கச்சிக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னா, அப்பனா அவ போய் சொன்னாளா அப்படிங்கிற மாதிரி அவ மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் இவனுக்கு கூட ஆரம்பிச்சிரும். அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட தங்கச்சி அந்த போவை தான் காட்டுவாங்க. அவ இப்போ அந்த சீக்ரெட்டான வெப்பன் ரூம்ல இருந்து வெளியே வந்து வழக்கம் போல அந்த ஒயிட் கலர் பாட்டை ஒரு திருப்பி அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவா. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த தங்கச்சி அங்க இருந்து போன உடனே இவனும் அதே மாதிரி அந்த ஒயிட் பாட்டை திருப்பி இப்போ அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போய் பார்த்தா இவனுக்கு அவ்வளோ ஷாக்கா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே செம ஷார்ப்பான வெப்பன்ஸா இருக்கும். அப்பதான் இவனுக்கு ஒண்ணு ஞாபகம் வரும். இவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுலயே நம்ம ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த வீட்டுல நீங்க எங்க வேணாலும் போலாம், ஆனா என்னோட தங்கச்சி ரூமுக்கு மட்டும் போகாதீங்க, அவளுக்கு அது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு அப்பவே நம்ம ஹீரோ, நான் எதுக்கு உன்னோட தங்கச்சி ரூம்குள்ள எல்லாம் போறேன், ஃப்ரீயா விடு, அந்த சைடே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப இது எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வரும். சோ இப்ப இது எல்லாத்தையும் அவன் ஞாபகம் வச்சு கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். இவனுக்கு தான் இப்படி ஒரு லீடு கிடைச்சிருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு போவாளா. அப்ப பார்த்தா கரெக்டா ஷோல்டர் கிட்ட ரத்தக்கரையோட ஒரு துணி இருக்கும். இத பார்த்தனையும் நம்ம ஹீரோயினுக்கு அன்னைக்கு அவ சண்டை போட்ட இன்சிடென்ட் தான் ஞாபகம் வரும். ஏன்னா இவளுமே கரெக்டா ஆப்போசிட்ல இருந்தவனோட ஷோல்டர்ல தான் கத்திய வச்சு குத்திருப்பா. அப்பனா அன்னைக்கு நம்ம ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டோம், சேச்சே அப்படிலாம் இருக்காது, நம்ம தான் ஏதோ தேவையில்லாம யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு இந்த சைடு திரும்புவாளா. அங்க நம்ம ஹீரோவோட டேபிளுக்கு மேல ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை என்னன்னு சொல்லி ஆர்வமா ஓபன் பண்ணி பாப்பாளா. பார்த்தா அதுக்குள்ள அவ அன்னைக்கு ஒரு 3 ஆரோவை அந்த டம்மி பொம்மை மேல தூக்கி எறிஞ்சிருப்பாள். அந்த ஆரோ இதை பார்த்துன்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிருவா. இப்ப கரெக்டா இவ இதை பாத்துக்கிட்டு இருக்க டைம்லயே நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் வந்து இப்ப அப்படியே அந்த பாக்ஸ வாங்கிட்டு, இது என்னோட கிளினிக்கு வந்த ஒரு பேஷண்ட் விட்டுட்டு போயிட்டாரு, நான் திரும்பி போய் அவர்கிட்ட கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை வாங்கிட்டு
சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து இப்ப கிளினிக்கு போன நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, நீ லவ் பண்றப்போ நீ நினைக்கிற மாதிரி ஆளா இல்லாம வேற ஒரு ஆளா இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் வென் யோசிக்காம, அவ எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா நான் அவளை லவ் பண்றேன்னா அவளோட எல்லா வேர்ஷனையுமே நான் லவ் பண்ணி தாகணும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும், என்னோட லவ்வர் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுல ஏதாண்டு ஒரு நியாயம் இருக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கண்டிப்பா கேட்பேன், அதுக்கடுத்துதான் எந்த முடிவுனாலும் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டு இருக்கப்பயே கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த கிளினிக்கு வந்து, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே போலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை இப்ப மார்க்கெட் சைடுக்கு ஷாப்பிங் மாதிரி கூட்டு போவா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் ஒரு மாதிரி சேடா இருக்குமா. இதை பார்த்த நம்ம ஹீரோ இப்ப அப்படியே மனசுக்குள்ளேயே, உன்னை பத்தின விஷயங்களை நீ என்கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பா உன்கிட்ட இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்குவேன், ஆனா நீ இப்படி சொல்லாம இருக்கிறது தான் நீ ஏதோ ஒரு தப்பு பண்றியோன்ட்டு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் என்னதான் ஆப்போசிட்ல இருந்து சண்டை போட்டாலுமே நம்ம ஹீரோ பிரின்ஸை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றான், ஆனா நம்ம ஹீரோயின் பிரின்ஸை கொல்றதுக்காக முயற்சி பண்றா. சோ இந்த இடத்துல இவ ஒரு கெட்டவ மாதிரி போர்ட்ரேட் ஆகுறா. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நினைச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் ஒரு கடை கிட்ட வருவாங்களா. அந்த இடத்துக்கு வந்தனையும் நம்ம ஹீரோயின், இங்க பாத்தீங்களா இங்க நிறைய மாஸ்க் இருக்கு, இது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டக்குன்ட்டு ஒரு கண்ணை மட்டும் கவர் பண்ற மாஸ்க் எடுத்து நம்ம ஹீரோவோட ஃபேஸ்ல வச்சு பாப்பா. இவதான் இப்படி பண்றான்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் டக்குன்ட்டு ஒரு துணி எடுத்து, உனக்கும் இந்த துணி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ மூக்கையும் வாயும் மட்டும் கவர் பண்ற மாதிரி வச்சு பார்ப்பான். ஏன்னா இதே கெட்டப்ல தான் அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. இப்படி வச்சு பார்த்தனையும் ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க, அன்னைக்கு தான் சண்டை போட்டது தன்னோட பார்ட்னர் கூட தான் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்படி ரெண்டு பேரோட ஐடென்டிட்டியும் அவங்களோட பார்ட்னருக்கு தெரிஞ்சுக்கடுத்து என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை.